இன்றைக்கி நம்ம சேனலில் வேப்பிலையின் மருத்துவ பயன்கள் பற்றி தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா வீடியோவுக்கு கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்துலேயே இருக்க பெல் பட்டனையும் எனேபிள் பண்ணுறதுனால நம்ம சேனலில் போடக்கூடிய அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இப்போது வீடியோக்குள்ளே போகலாம். வேப்பிலையோட இலை, காய், கனி என அனைத்து பாகங்களுமே மருத்துவத்தில் பயன்படுத்துகிறாங்க. வேப்பம் கொழுந்தும் அதிமதுர பொடியும் சம அளவு சேர்த்து நீர் விட்டு அரைத்து ஒரு சிறிய அளவு உருண்டை போல் நம்ம எடுத்து 3 நாள் தொடர்ந்து சாப்பிட்டு வர்றதுனால அம்மை நோய் வராமல் தடுக்க முடியும். வேப்ப இலையை அரைத்து கட்டிகள் மீது கட்டி வரக்குள்ள கட்டிகள் பழுத்து உடையும், வீக்கம் குறையும். வேப்ப இலையை அரைத்து காலையில் வெறும் வயிற்றில் குடிக்கிறதுனால குடல் பூச்சிகள்லாம் வெளியேறும். வேப்பம் பூவை ரசம் வச்சு நம்ம குடிச்சு வர்றதுனால பித்தம் சம்மந்தப்பட்ட நோய்கள் அனைத்தும் குணமாகும். வேப்பிலையை அரைச்சி வடிகட்டி நம்ம கஷாயமாக குடிக்கிறதுனால காய்ச்சலை குணப்படுத்தும். தினமும் காலை மாலை 2 வேளை வேப்பிலையை கொழுந்தாக சாப்பிட்டு வர்றதுனால மலேரியா காய்ச்சல் வராமல் தடுக்க முடியும். 10 வேப்பிலை கொழுந்த காலை மாலை 2 வேளை சாப்பிட்டு வந்தால் மலேரியா காய்ச்சலை குணப்படுத்த முடியும். நீரிழிவு நோயாளிகள் தொடர்ந்து வேப்பிலையை கொழுந்தாக சாப்பிட்டு வர்றதுனால நீரிழிவு நோய் கட்டுப்பாட்டில் இருக்கும். வேப்பிலை, எலுமிச்சை பழ சாறு 2த்தையும் தலையில் தேய்ச்சி அரைச்சி குளித்து வர்றதுனால பித்த மயக்கம் குணமாகும். வேப்பிலையை மஞ்சள் சேர்த்து அரைத்து பித்த வெடிப்பு, பாத வெடிப்பு, பாத எரிச்சல், நகசுத்தி போன்ற பிரச்சனைகளுக்கு நம்ம பற்று போட்டு வந்தால் உடனே குணமாகும். வேப்பிலையை பச்சையாகவோ கஷாயமாகவோ வேக வைத்தோ எப்படி நம்ம சாப்பிட்டாலுமே தீராத பிரச்சனைகள், நம்ம உடம்புல உள்ள தீராத நோய்கள் அனைத்துமே தீரும். இந்த ரெமெடி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.